ஹல்லேலூயா. हालेलुया। அன்பானவர்களே, இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். प्रिय लोगों, आज इन दिनों में जो भी आया हर एक को मैं फिर से एक बार धन्यवाद और स्वागत करता हूँ। கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम हर एक को आशीष से भर दे। இந்த நாளிலே நாம் வேதத்திலிருந்து இயேசு செய்த அற்புதங்களில் ஒன்றை நாம் பார்க்க இருக்கிறோம். इन दिनों में परमेश्वर ने बाइबल में जो भी अद्भुत काम किया उसके बारे में हम देखेंगे। திமிர்வாதக்காரனை இயேசு எப்படி சுகமாக்கினார் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே கவனிக்க இருக்கிறோம். एक लकवे का रोगी था, उसको यीशु ने कैसा चंगा किया उसके बारे में हम जानेंगे। அதாவது ஒரு வாதம் நிறைந்த ஒரு மனிதன், ஆங்கிலத்திலே पैरालाइज என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो लकवे का इंसान था जो अंग्रेजी में पैरालिस कहते हैं। அப்படிப்பட்ட ஒரு நோயுள்ள ஒரு மனிதன், वैसा एक बीमारी का इंसान था। அவனால் எழுந்து நடக்க முடியாது, वो चल नहीं पाता था, அவனுடைய கடமைகளை அவனால் செய்ய முடியாது, उसकी खुद के काम को भी वो कर नहीं पाता था। அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். वैसा परिस्थिति में जीने वाला वो व्यक्ति था। அவனுக்கு எல்லா விதங்களிலும் யாராயிலும் ஒருவர் உதவி செய்ய வேண்டியதாய் இருக்கும். कोई भी समय में हर एक इंसान की उसकी मदद की जरूरत पड़ती थी। அப்படிப்பட்டதான மற்றவர்கள் உதவியோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், वैसे दूसरे के सहारे के साथ जीने वाला एक व्यक्ति था। அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு அற்புதத்தை செய்தார். उसके जीवन में यीशु ने अद्भुत काम किया। அதை குறித்ததான சில காரியங்களை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். उसके बारे में कुछ कार्यों को हम देखेंगे। திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார் இயேசு. लकवे के रोगी को चंगा किया यीशु ने। மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. मार्कुस का सुसमाचार 2 अध्याय 1 से लेके 12 तक वो लिखा गया है। அந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டு முதலாவது நான் அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். वो वचन को लेकर पहला वो क्या संभव हुआ वो मैं बताता हूँ। கப்பர்நகும் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஊரிலே இயேசு சென்றிருந்தார். गब्बर नगुम बोलने वाला वो गांव में यीशु मसीह गए थे। அவர் ஒரு வீட்டிலே அமர்ந்திருந்தார். वो एक घर पे बैठे थे। இயேசு பரலோகத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்ட தேவ குமாரனாம் என்று வேதம் சொல்லுகிறது. स्वर्ग से भेजा हुआ उनका पुत्र है ऐसा बाइबल कहता है। அவர் மனிதர்கள் மீட்படையும்படியாய் வாழ்வடையும்படியாய் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து வந்தார். वो लोगों को छुटकारा देने के लिए, चंगा देने के लिए इंसान के रूप में जन्म लिया। அவர் இந்த பூமியிலே 33 ஆண்டுகள் ஜீவித்தார். वो इस पृथ्वी में 33.5 साल जीवन बिताए। அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்பதற்கு இங்கே நாம் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகம் முதலாவது சாட்சியாய் இருக்கிறது. इस पृथ्वी में उन्होंने जीवन बिताया उसका गवाही है हमारा बाइबल। அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து இன்றும் பரலோகத்தில் ஜீவிக்கிறார் என்பதற்கு இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். वो यीशु मसीह यहाँ पर जीवन बिताकर आज भी स्वर्ग में जीवन बिता रहा है और इधर हम हर एक लोग गवाही है उनका। அவர் எல்லாரையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். वो सबसे प्रेम करने वाला यीशु मसीह है। கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருமையான மேம் அவர்களுடைய வாழ்வின் அனுபவத்திலே இயேசுவை ருசித்ததை குறித்து அவர்கள் சொல்லி சென்றார்கள். थोड़ी देर के पहले उज्ज्वला मैम ने अपनी गवाही दी थी यीशु को उन्होंने किस तरह जाना, उनका प्यार उन्होंने चखा है। அப்படி ஒவ்வொரு வாழ்விலும் இயேசு அற்புதங்களை செய்திருக்கிறார், இன்னும் செய்கிறார். वैसे हर एक की जीवन में यीशु मसीह ने अद्भुत काम किया है और कर भी रहा है। அவர் வாழ்ந்தார் என்பதற்கு இன்றும் அந்த ஜெருசலேம், அதாவது இஸ்ரவேல் நாட்டில் உள்ளதான ஜெருசலேம் என்கிறதான நகரம் இன்றும் சாட்சியாய் இருக்கிறது. इस पृथ्वी में वो जीवन बिताया उसकी गवाही है। यरूशलेम जो इजराइल देश में है वो देश अभी भी गवाही बनकर है। அங்கே இயேசு வாழ்ந்தார் என்பதற்கான அடையாளங்கள் இன்றும் அவைகளை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. वहाँ पर यीशु जीते थे, उसकी गवाही आज भी बहुत सारे है। அப்படிப்பட்டதான இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அநேகம் அற்புதங்களை மனிதர்களுக்காக செய்தார். वैसा यीशु मसीह जब ये पृथ्वी में जीवन जी रहे थे अनेक लोगों को अद्भुत काम करते थे। அதில் ஒன்றுதான் இந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கினது. उसमें एक यही है कि लकवे को उसने चंगा किया। இந்த சம்பவத்திற்குள்ளாய் நான் வருகிறேன். ये संभव के अंदर में आता हूँ। அந்த கப்பர்நகுமிலே ஒரு வீட்டிலே இயேசு அமர்ந்திருந்தார். वो खप्परनगुम वो गांव में यीशु मसीह घर पर बैठा था। அப்பொழுது இயேசுவை தேடி அநேகர் வருவார்கள். तब यीशु को ढूंढते हुए अनेक लोग आए.
அப்படி அவர் ஒரு வீட்டிலே வந்து அமர்ந்திருந்தார் என்றால் அந்த வீடு நிறைய ஆட்கள் வந்து விடுவார்கள். वो जिधर भी जाता था वो वही जगह पे सारे लोग आ जाते थे. அவர் எங்காவது புறப்பட்டு சென்றார் என்றால் அவர் பின்னாடி ஒரு கூட்டம் போய்க்கொண்டே இருப்பார்கள். वो जहाँ जहाँ जाते थे उनके पीछे एक झुंड उनके पीछे हमेशा रहती थी. பல தேவைகளுக்காக ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். उनकी जो भी मांगे पूरा करने के लिए लोग उसके पीछे पीछे घूमते थे. அநேகர் அநேக காரணத்திற்காக அவரோடு போய்க்கொண்டே இருந்தார்கள். अनेक लोग कई सारे कारण के वजह से उनके पीछे चलते थे. இயேசுவோடு இருக்கும்போது நல்ல ஆகாரங்கள் கிடைக்கும். यीशु मसीह के साथ रहने पर अच्छा खाना मिलता था. எங்க போனாலும் யாரையும் பசியா விட மாட்டார். वो कहीं भी जाता था किसी को भूखा नहीं छोड़ता था. வாழ்க்கையில வியாதிகள் பலவீனங்கள் பிரச்சனைகளோடு போகிறவர்களுக்கு சுகத்தை உடனே தருவார். वो जो भी बीमार के साथ या कुछ समस्या के साथ जाते थे उनको भी छुटकारा और चंगाई देता था. எல்லாமே இலவசமாய் கிடைக்கிற காரியம். वो सब मुफ्त में देता था. அதுக்குனே சில மனிதர்கள் அவர்களோடு போய்க்கொண்டே இருந்தார்கள். उस वजह से कई लोग उसके पीछे हमेशा एक झुंड बनकर रहते थे. இன்னும் அவரை உண்மையாய் ஃபாலோ பண்ணதான சீஷர்கள் கூட்டம் அவர் பின்னாக அவருக்காக சென்று கொண்டே இருந்தது. और उनको सच्चे मन से जो भी अपनाए चेले वो भी उनके पीछे रहते थे. இப்படி திரளான கூட்டம் எப்போதும் இயேசுவின் பின்னே இருந்து கொண்டே இருந்தார்கள். बड़ा सा झुंड हमेशा यीशु के पीछे रहते थे. அப்படிப்பட்ட நிலையில இயேசு அந்த வீட்டிலே அமர்ந்து இது போல வசனத்தை பேசிக் கொண்டிருந்தார். ऐसे परिस्थिति में यीशु मसीह घर पर बैठकर ऐसा वचन समझा रहा था. அப்பொழுதுதான் இந்த திமிர்வாதக்காரனை ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வருகிறார்கள். उस समय पर ये लकवे की जो रोगी था वो इंसान को 4 जन उठाकर लेके आए. ஏனென்றால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. क्योंकि वो जो लकवा मारा था उससे कुछ नहीं होता था. அவனால் நடக்க முடியாது. वो चल नहीं पाता था. அவனுக்குரிய ஆகாரத்தை எடுத்து அவனால் சாப்பிட முடியாது. उसका खाना तक वो नहीं खा पाता था. எல்லா காரியத்தையும் அவனுக்காக யாராவது செய்ய வேண்டும். सारे काम उसके लिए कोई और करना चाहिए. वैसा परिस्थिति. அப்படிப்பட்ட நிலையில அந்த 4 மனிதர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். ऐसा परिस्थिति में वो 4 जन उसको उठा के लेकर आए. இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். यीशु मसीह के पास लेकर आए. திரளான ஜனக்கூட்டம். बहुत सारी बड़ी झुंड थी वहाँ पे. இயேசு அந்த வீட்டிற்குள்ளே இருக்கிறார். यीशु मसीह वो घर पर बैठे थे. அவரை கிட்டி நெருங்க முடியவில்லை. उनके पास वो पहुँच नहीं पाते थे. அப்படிப்பட்ட நிலையில அந்த 4 பேர் யோசித்தார்கள். ऐसी परिस्थिति में वो 4 जन ने ये सोचा இப்பொழுது என்ன செய்வது? अभी हम क्या कर सकते हैं. இயேசுவை எப்படி பார்ப்பது? यीशु मसीह को हम कैसे देखें. இவனுக்கு சுகம் கிடைக்க வேண்டுமே. इसको चंगा चाहिए. வீட்டிலிருந்து தூக்கிட்டு வந்தாச்சு. घर से तो हमने उठाकर लाए. உடனே அவர்கள் ஒரு யோசனை செய்தார்கள். उनके अंदर एक योजना आया. சற்றும் நிற்காமல் அந்த வீட்டின் கூரையின் மேல் ஏறினார்கள். वो जरा भी उन्होंने सोचा नहीं. वो ऊपर छत में चढ़ गए. அந்த கூரையை பிரித்தார்கள். वो छत कर खोले. அப்படியே அந்த மனிதனை உள்ளே இறக்கி விட்டு விட்டார்கள். वो छत खोलकर ऊपर से वो इंसान को नीचे उतारे. எல்லாரும் இங்கே இயேசுவின் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். सारे लोग वहाँ पर यीशु का वचन सुन रहे थे. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு மனிதனை படுக்கையோடு இறக்குகிறார்கள். वैसे समय पर एक इंसान को छत के ऊपर से सीधा नीचे उतारे. அந்த 4 பேருடைய செயல் அப்படிப்பட்டதான ஒரு செயலாய் இருந்தது. वो चारों जन का काम वैसा था. அதை கண்டு இயேசு उसको देखते हुए यीशु அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்தார். वो 4 जन का अंदर जो विश्वास था वो विश्वास को यीशु ने देखा. என்னை நம்பி இவர்கள் இந்த மனிதனை கொண்டு வந்திருக்கிறார்களே. मेरे भरोसे पे इंसान को ये चारों ने उठा के लाया. உடனே அந்த வியாதிக்காரனை பார்த்து சொன்னார். तुरंत वो रोगी को देखकर यीशु कहा உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். तेरा पाप क्षमा हुआ. உடனே அவனுக்கு சுகம் உண்டானது. तुरंत वो चंगा हो गया. அவனை பார்த்து இயேசு சொன்னார். उसको देखकर यीशु ने कहा உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட. तेरा बिस्तर उठा और तू चल. உன்னையும் படுக்கையை இப்ப தூக்கிட்டு வந்தாங்க. तुझे और तेरे बिस्तर को किसी और ने उठा के लाया. இப்பொழுது நீ அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று சொன்னார். अभी तू उसको उठा और घर पे चल. அவன் அப்படியே சுகம் பெற்றவனாய் வீட்டிற்கு கடந்து சென்றான். वैसा चंगा पाकर अपने घर पहुंचा. இதுதான் அந்த சம்பவம் சொல்லுகிறது. यही वो संभव कहता है. இது இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், ஒரு அற்புதம். यीशु मसीह जब ये पृथ्वी में जीवन बिताया था उस समय का एक बहुत मुख्य एक संभव है. இன்றைக்கு இதிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். आज मैं इसमें से कुछ कार्यों को मैं बताना चाहता हूँ. அந்த 2வது வசனத்திலே நாம் வாசித்தோம். वो दूसरा अध्याय में हमने पढ़े. அங்கே வாசலுக்கு முன்னாக அவர்கள் வருகிறார்கள். वो लोग दरवाजे के पास आते हैं. அங்கே நிற்க கூட இடமில்லாதபடி உள்ளேயும் முழுவதும் ஆட்கள் இருக்கிறார்கள். लेकिन वहाँ पर रुकने के लिए भी जगह नहीं था. बाहर अंदर सब एक भीड़ थी. வாசல் வரைக்கும் நிற்கிறார்கள். दरवाजे पे भी भीड़ थी. அப்படி இருக்கும்போது இயேசு வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். वैसे समय यीशु वचन को बता रहे थे.
அது நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசுவை காண திரளான மக்கள் வருவார்கள். मैं पहले कहा था कि यीशु जहाँ पर होते बहुत सारे लोग वहाँ पर पहुँच जाते थे, நோய் தீர வேண்டும் என்று வருவார்கள், चंगा पाने के लिए आते थे, பேய் தீர வேண்டும் என்று வருவார்கள், जो भूत से छुटकारा पाने के लिए आते थे, இன்னும் சிலர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று और வருவார்கள். कई लोग यीशु मसीह को देखने भी आते थे। இயேசு இயேசுன்னு சொல்றாங்களே, அவர் யாருன்னு பார்த்துட்டு போயிடலாம். ये यीशु यीशु सब कहते हैं, कौन है वो देखने के लिए भी कई लोग आते थे। அப்படி பல விருப்பங்களோடு ஜனங்கள் வந்தார்கள், ऐसा कई प्रकार के लोग वहाँ पर आते थे, பல தேவைகளோடு வந்தார்கள். और कुछ अपने मांगों के साथ वो पहुँचते थे वहाँ पर। இதெல்லாம் இயேசுவுக்கு தெரியும். ये सब यीशु जानता था, ஆனாலும் அவர் அங்கே செய்து கொண்டிருந்த காரியம் என்னவென்றால், फिर भी वहाँ पर वो क्या कर रहा था, ஜனங்கள் எல்லாம் திரளாய் வந்திருக்கிறார்கள், वो एक लोगों की बहुत बड़ा भीड़ थी, ஏதோ ஒரு தேவையிலே வந்திருக்கிறார்கள், कुछ मांगे और जरूरत के साथ आए हुए थे, நம்மிடத்திலிருந்து எதையோ பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள். मेरे पास से कुछ तो उनकी जरूरत है इसके लिए आए थे। ஆனாலும் இயேசு அங்கே செய்து கொண்டிருந்த காரியம், फिर भी यीशु ने वहाँ पर क्या किया, இந்த வேத வசனத்தை சொல்லிக் கொண்டிருந்தார், ये वचन को वहाँ पर समझा रहा இந்த था, வசனத்தை போதித்துக் கொண்டிருந்தார். ये वचन के द्वारा उनसे बात कर रहा था। கூட்டமாக ஜனங்கள் என்னை தேடி வந்து விட்டார்கள். ये पूरे झुंड मुझे ढूंढ के आ गए। உடனே அவர்களுடைய காரியம் என்னவென்று அவர் செய்ய போகவில்லை. तुरंत वो लोगों का क्या काम है वो करने के लिए यीशु नहीं गया। அவர் வசனத்தை போதிக்க வேண்டியதுதான் அவருடைய முதல் வேலையாய் இருந்தது. उसका पहला काम था कि वचन को बताना, அதுதான் அவரை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருந்தது. वही वो स्वर्गीय पिता का पहला काम था उनको दिया हुआ। அதுதான் இயேசுவின் முக்கியமான வேலை இந்த பூமியிலே. ये पृथ्वी में यीशु मसीह का मुख्य काम वही था। அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், पृथ्वी में क्यों आया था, அதை முக்கியமாக அவர் செய்து கொண்டிருந்தார். वो मुख्य करके वो काम को कर रहे थे। மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், ये मनुष्य पाप क्षमा पाना चाहिए, அவன் ஒரு நல்ல வழியிலே வர வேண்டும். एक अच्छा मार्ग में इंसान लोग आना चाहिए। ஏனென்றால் அப்படிப்பட்டதான நல்வழிகளை தெரியாமல் அக்கிரமங்களுக்குள்ளாக மனிதன் போய்க் கொண்டிருக்கிறான் இன்றைக்கும். क्योंकि वो सच्चा मार्ग इंसान नहीं जानता, वो पापों में डूब कर चलता है मनुष्य। அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நல்ல வார்த்தைகளை போதிக்க வேண்டும். ऐसा मनुष्य को अच्छा वचन समझाना जरूरी था। அதை இயேசு தன்னுடைய முக்கியமான வேலையாய் வைத்திருந்தார். यीशु मसीह अपना मुख्य काम वही था। ஜனங்கள் எல்லாம் கூட்டமாய் கூடிவிட்டார்கள் என்று சொல்லி அவர் அதை நிறுத்திவிடவில்லை, एक झुंड वहाँ पर जमा हो गए, इसके लिए यीशु मसीह ने वो छोड़ नहीं दिया, அதை அவர் குறைத்து விடவில்லை, वो काम को उसने कम नहीं किया, அதற்கு முக்கியமான பங்கு கொடுக்கிறார். उसको मुख्य काम उसका भाग देता है, ஏனென்றால் அது அவருடைய முக்கியமான வேலை. क्योंकि यीशु मसीह का वो मुख्य काम था, அதை அங்கே செய்து கொண்டிருந்தார். वहाँ पे वो कर रहा था। இயேசுவின் முக்கியமான வேலை எப்படி போதிப்பதாய் இருந்ததோ, यीशु मसीह का मुख्य काम जैसा वचन बताना था, அதுபோல நம்முடைய வேலை அந்த போதனையை கேட்கிறதா முக்கியமான வேலை. उसी तरह हमारा भी ये काम है कि वो वचन को सुनना। முதலாவது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். पहला हमें वचन क्या कहता है वो हमें पहला सुनना चाहिए। இயேசு நம்முடைய நோய்களை நீக்குவார், यीशु मसीह हमारे रोगों को चंगा करेगा, நமக்கு சுகம் தருவார், हमें चंगा भी करेगा, ஆசீர்வாதங்களை தருவார், आशीष भी करेगा, நன்மைகளை தருவார். भलाई करेगा। அதற்காக அவரை தேடி வரக்கூடாது. उसके लिए यीशु को ढूंढ के नहीं आना चाहिए। அவருடைய முக்கியமான வேலை வசனத்தை போதிப்பது. उनका मुख्य काम है कि वचन को बताना। அதுபோல நம்முடைய முக்கியமான வேலை அந்த வசனத்தை கேட்பது. वैसा हमारा मुख्य काम है कि वचन को सुनना। அதற்காக நாம் வாழ வேண்டும். उसके लिए हमें जीना चाहिए। அதை இயேசு அங்கே சரியாய் செய்து கொண்டிருக்கிறார். वहाँ पर यीशु एकदम सही तरीके से कर रहा था। கூட்டத்தை பார்த்தவுடனே அவர் வேற வழியில போய்விடவில்லை. और लोगों को देखकर वो दूसरा अपना रास्ता नहीं पकड़ा। மக்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள், அதை ஏதாவது நாம் செய்வோம் என்று சொல்லி அதற்குள்ளே அவர் உடனே டைவர்ஷன் ஆகவில்லை. ये लोग बहुत चाहत के साथ आए हैं वो देखकर अपना माइंड को डाइवर्ट नहीं किया। அவருடைய முக்கியமான வேலையை அங்கே செய்து கொண்டிருக்கிறார். उनका जो मुख्य कार्य था वही कर रहा था यीशु। இன்றைக்கும் நம்முடைய முக்கியமான வேலை இந்த வசனத்தை கேட்பது. आज हमारा मुख्य काम है कि वचन को सुनना। இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, वचन क्या कहता है, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. हम कैसा जीवन बिताना चाहिए ये वचन हमको सिखाएगा। இதை நாம் முக்கியமாக முதல்ல கேட்கணும். इसे हम पहला सुनना चाहिए, அப்பொழுது மீதி எல்லாம் ஆண்டவர் தானால தருவார், फिर बाकी सब परमेश्वर यूं ही दे देंगे, அதாக வரும். वो अपने आप आ जाएगा हमारे पास। அதை இயேசு இந்த சம்பவத்திலே செய்தார். वही यीशु ये संभव में किया। அடுத்ததாக दूसरा
அந்த 3வது வசனத்திலே பார்க்கிறோம், तीसरा वचन में हम देखते हैं அந்த 4 பேர் அந்த வியாதியுள்ள மனிதனை தூக்கி கொண்டு வந்தார்கள். वो चारों लोग वो लकवे मारे हुए इंसान को उठाकर लेकर आए। அவர்கள் அப்படியே அந்த மனிதனை இங்கே கொண்டு வந்து விட்டார்கள். वो चारों ने उस जगह पे वो इंसान को लेकर आए। அவர்கள் ஒருவேளை அந்த மனிதனுக்கு சகோதரர்களாக இருந்திருக்கலாம், शायद उनके भाई भी हो सकते हैं அல்லது உறவினர்களாக இருந்திருக்கலாம், या रिश्तेदार हो सकते हैं அல்லது அவருடைய நண்பர்களாக கூட இருந்திருக்கலாம், या उनके दोस्त हो सकते थे, அவர்கள் அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாக கூட இருந்திருக்கலாம். या तो फिर अड़ोस पड़ोस के लोग हो सकते थे। அவர்கள் அந்த அந்த வாதம் பிடித்த அந்த மனிதனுக்கு எந்த தொந்தரவும் செய்யவில்லை. वो जो बीमार इंसान था उसको उन्होंने कोई तकलीफ नहीं दिया। அவனிடத்தில் போய் எந்த ஒரு காரியத்தையும் பேசி கொண்டிருக்கவில்லை. उसके पास जाके कुछ लोग ने डिस्कस नहीं किया, அவனை அப்படியே தூக்கிட்டு இயேசுகிட்ட வந்துட்டாங்க. ऐसे ही उठाकर यीशु के पास पहुंच गए, அவனை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. वैसे उठाकर पहुंचे। அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, படுக்கையில இருந்து அவனை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. वहाँ पे अच्छे से लिखा गया कि वो बिस्तर से उसको उठाकर लेकर आए। அதுபோலதான் நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். वैसा ही हम हर एक को भी करना चाहिए। நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், हमारे जीवन में समस्या हो सकता है, நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள் இருக்கலாம், हमारे जीवन में भी बीमारी हो सकती இன்னும் है, நம்மை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், या हमारे रिश्तेदार को कोई समस्या हो सकता है, நம்முடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். हमारे घर में भी समस्या हो सकता है। அதுக்காக நம்ம வேற எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டாம். इसके लिए हमें दूसरा कार्य कुछ करने की जरूरत அந்த नहीं, சூழ்நிலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். वो परिस्थिति को हमें देखना नहीं चाहिए, அப்படியே இயேசுவிட்ட கொண்டு வந்துடணும். वैसे ही यीशु के पास लेके आ जाना चाहिए। மீதி எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். बाकी सब वो देख लेंगे, அவனை சுகமாக்குவது அவருடைய வேலை, उसको चंगा करना यीशु मसीह का काम है, கொண்டு வர வேண்டியது நம்முடைய வேலை. लेके आना हमारा काम है। அல்லேலூயா. हालेलुया। அது நம்முடைய வாழ்க்கையில உள்ள பிரச்சனையா இருந்தாலும் சரி, वो चाहे हमारे जीवन की क्यों ना समस्या हो, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, हमारे परिवार की भी क्यों ना समस्या हो, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, कोई भी समस्या होने दो, கொண்டு வர்றதுதான் நம்முடைய வேலை. लेके आना हमारा काम है। நம்ம வச்சு அங்க ஒண்ணும் செய்ய முடியாது. हम वहाँ पे कुछ नहीं कर सकते, ஏன்னா செஞ்சு செஞ்சு ஒண்ணுமே நடக்கல. क्योंकि कितनी बार करके भी कुछ वहाँ पर होता அதனால नहीं है। அப்படியே கொண்டு வந்துடணும் இயேசுகிட்ட. इसलिए तुरंत ऐसा यीशु मसीह के पास लेके आ जाना चाहिए। அவ்விதமாய் அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். उसी तरह उन्होंने उस दिन लेकर आए। அதுக்காக அந்த மனிதனை எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணவே இல்லை. देखिए उसके लिए वो मनुष्य के पास कुछ डिस्कस नहीं किया, அதுக்காக அவங்ககிட்ட எந்த ஒரு தயாரிப்பையும் அந்த என்ன சொல்லுவது எதையுமே அவங்க செய்யவே இல்லை. वो पहले से वो मनुष्य के पास उन्होंने कुछ डिस्कस नहीं, बात नहीं किया। அவர்கள் வந்தார்கள், वो लोग आए, இவன் எத்தனை நாளா இப்படி கிடப்பான், ये कितना दिन से ऐसा पड़ा है, ஒன்றும் பேசல, அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க இயேசுகிட்ட. उन्होंने कुछ नहीं बात किया, ऐसे ही उठाकर यीशु मसीह के पास लाए। இன்றைக்கு அப்படியே வருகிற இயேசுவை நம்பி அப்படியே வருகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். इसी तरह विश्वास के साथ जो भी यीशु मसीह के पास आएगा वो सबको परमेश्वर अद्भुत काम करता है। அதுபோல நம்முடைய பிரச்சனைகளுக்காக நம்ம எங்கேயும் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. इसी तरह हमारी समस्या के लिए हमें कहीं पर किसी को भी ढूंढ के जाने की जरूरत नहीं, அதை அப்படியே கொண்டு வந்துடணும் இயேசுகிட்ட. वैसे ही यीशु मसीह के पास आ जाना चाहिए, அதை அப்படியே இயேசுவிடம் நாம் சொல்லிவிட வேண்டும். वैसे ही यीशु मसीह के पास हम बोल देना चाहिए। அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். वो अद्भुत काम चमत्कार करेगा। அது மாத்திரமல்ல, उतना ही नहीं, அந்த 2வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், दूसरा अध्याय में हम 4वां वचन देखते हैं, திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். एक बड़ी झुंड थी, இப்ப வீட்ல இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்தாச்சு. घर से उसको उठाकर लेकर आए। இப்ப இயேசு பக்கத்துல போக முடியல. यीशु मसीह भी पास नहीं पहुंच पाया, அப்படிப்பட்டதான நிலை. वैसा एक परिस्थिति। அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே கூரையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. इसके लिए ऊपर उन्होंने छत फाड़ कर नीचे उतारा, அதுக்குள்ளே அப்படியே இறக்கி விட்டு விட்டார்கள். वो छत के द्वारा उसको नीचे लाए। அப்ப பாருங்க, இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு நிலை கூட இருக்கலாம். देखिए ऐसा भी एक परिस्थिति हो सकता है, இவர்களுடைய எண்ணமெல்லாம் எப்படியாவது உடனே இயேசுவை பார்க்க வேண்டும். इनका सोच एक कैसे भी किसी तरह यीशु से मिलना चाहिए। அந்த வீட்டுக்குள்ள போக முடியல. वो घर के अंदर वो पहुंच ही नहीं पाते थे, வாசல் முழுவதும் ஆட்கள் நிக்கிறாங்க, ரொம்ப கூட்டமா இருக்கிறது. दरवाजा या बाहर सारे जगह पे बहुत सारे लोग खड़े थे। அவங்க ஜன்னல் வழியா கூட ட்ரை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். वो खिड़की से भी Window. ट्राई किए होंगे, கதவு வழியாவும் போக முடியல. दरवाजे की ओर से भी नहीं जा पाए, ஒரே வழி கூரை தான். एक ही रास्ता छत, அதை பிரித்தார்கள், उसको खोले, உள்ளே இறக்கி விட்டார்கள். उसको नीचे उतारे। அப்ப பாருங்க, அவர்கள் வந்து அந்த இடத்துல கூட்டத்தை கூட தொந்தரவு பண்ணல.
देखिए वो लोग, वो इतनी भीड़ थी, उन लोगों को भी कुछ परेशानी नहीं किया। இப்படி நாங்க ஒரு மனுஷனை வீட்ல இருந்து கொண்டு வந்திருக்கிறோம், ऐसा एक इंसान को हमने घर से उठा कर लाए हैं, கொஞ்சம் வழி விடுங்க, थोड़ा सा रास्ता दे दो, அப்படியெல்லாம் கேட்கவே இல்லை. वैसा नहीं पूछा। இன்னைக்கெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் கேட்போம் இல்லையா? आज हम वही काम करते हैं, சைடு சைடு அப்படிம்போம். थोड़ा साइड दे दो करके हम कहते हैं। அவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை. वैसा वो लोगों ने नहीं किया, உடனே என்ன செய்யலாம் அப்படிங்கறதை யோசித்தார்கள். तुरंत क्या करना चाहिए उन्होंने यही அங்க सोचा। சைடு கேட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு அவங்க வெயிட் பண்ண நினைக்கல. उस साइड दो करके पूछने तक उन्होंने उधर राह नहीं देखा, அவர்கள் உடனே இயேசுகிட்ட வரணும். तुरंत उनको यीशु मसीह के पास आना था। கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி எடுத்துட்டு போகல. वो भीड़ है करके दोबारा उसको घर पर नहीं लेके गए। அது மாத்திரமல்ல, இயேசு அங்க போதனை கொடுத்து கொண்டிருக்கிறார். उतना ही नहीं, यीशु वहाँ पे वचन समझा रहा था। இயேசு ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு, போதகர் ஏதோ பேசி கொண்டிருக்கிறார், நம்ம அமைதியா இருப்போம்னு சொல்லி கூட அவங்க அமைதியா இருக்கல. उन्होंने ये भी नहीं सोचा कि यीशु वचन समझा रहा है इसलिए हमें थोड़ी देर रुक जाएंगे। எதுக்குமே அவங்க வெயிட் பண்ணல. किसी के लिए भी वो रुके नहीं थे, உடனே இயேசு கிட்ட போகணும். तुरंत यीशु मसीह के पास पहुंचना है। இதைத்தான் இயேசு இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். यही यीशु मसीह आज हमारे भीतर भी राह देखता है। இயேசு போதிப்பதற்கு கூட அவங்க என்ன செய்யல, வெயிட் பண்ணிட்டு இருக்கல. यीशु मसीह का वचन सुनने के लिए भी वो वेट नहीं किए। அப்படிப்பட்ட நிலையில அவர்கள் வேகமாய் இருக்கிறார்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. वो परिस्थिति में वो इतना जोश में थे कि तुरंत यीशु से मिलना है। எந்த ஒரு கூட்டமும் அவர்களை தடை செய்ய முடியவில்லை. कोई झुंड उनको रोक नहीं पाया, அவங்களால காத்திருக்கவும் முடியவில்லை. वो रुक भी नहीं पाते थे। இல்ல வீட்டுக்கு போயிடலான்னு என்ன கிடையாது. चलो घर पे चले जाएंगे ये भी सोच उनके अंदर नहीं था। ஆனா இன்னைக்கு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? लेकिन आजकल के इंसान के मन कैसा है? சுகமாக வேண்டும், चंगा होना चाहिए, இயேசுவிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறோம். यीशु मसीह के पास आओ ये हम कहते हैं। அதுக்கு ஒரு நாள் பார்த்து கொண்டிருக்கிறோம். उसके लिए एक दिन हम देखते हैं, என்னைக்கு போகலாம், कौन से दिन हम जा सकते हैं, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். उसके लिए हम रुकते भी हैं। இல்ல, नहीं, அவர்கள் உடனே வந்தார்கள். वे लोग तुरंत आए, உடனே வந்தார்கள். तुरंत आए। கூட்டத்திலேயும் பார்த்து அவர்கள் சோர்ந்து போகவில்லை. इतनी बड़ी झुंड को देख के वो निराशा नहीं हुए। ஐயோ, என்ன இங்க நம்ம இவரை தேடி வந்தோம்னா இங்க இவ்வளவு கஷ்டம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்க ஒன்றும் அதை பத்தி சோர்ந்து போகவே இல்லை. वो संकोच नहीं हुए कि हम इनको ढूंढ के आए तो इतनी बड़ी भीड़ है, हम कहाँ ये देख सकते हैं यीशु मसीह को, ऐसा सोच उनके अंदर नहीं था। ஏனென்றால் இது அவர்களுடைய ஆர்வத்தை காண்பிக்கிறது. क्योंकि ये उनका जोश वहाँ पे कितना वो दिखलाता है। நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். हमारे अंदर भी उस तरह का जोश होना चाहिए। நம்ம இயேசுவினிடத்தில் வருவதிலே ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். यीशु मसीह के और जल्दी पहुंचने के लिए हमारे भीतर भी वो हुनर और जोश होना जरूरी அவரை है। காண்பதிலே ஒரு ஆர்வம் நமக்கு வேண்டும். उनको देखने के लिए हमारे मन में जोश होना चाहिए। அதுக்கெல்லாம் நாள் பார்த்துட்டு டேட் பார்த்துட்டு டைம் பார்த்துட்டு இருக்க கூடாது. उसके लिए दिन देखकर मुहूर्त निकालने की जरूरत नहीं, உடனே இன்னைக்கு तुरंत इसी समय இப்பொழுது अभी அப்படி அவர்கள் அன்றைக்கு வந்தார்கள். उस तरह वे लोग उस दिन आए थे। அதோடு கூட இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். इसके साथ में और एक कार्य भी बताता हूँ। இயேசுவை தேடி வரும்போது यीशु मसीह को ढूंढते आते समय அப்படியே எல்லா வாசலும் திறந்திருக்குன்னு நம்ம நினைக்க முடியாது. वहाँ पे सारा दरवाजा हमारे लिए खुला है ऐसा नहीं सोच सकते। அப்பதான் தடைகள் மேல் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். देखिए उस समय पर ही रुकावट के ऊपर रुकावट आ सकता है, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். समस्या के ऊपर समस्या आ सकता है। நம்ம எப்படியாகிலும் இயேசு கிட்ட போக முடியாதபடி ஏதோ ஒரு தடை வந்து கொண்டே இருக்கும். हमें यीशु मसीह के और बढ़ने से कोई ना कोई रुकावट हमें रोकेगा। பாருங்க, அந்த நோயுள்ள மனிதனை கொண்டு வரும்போது எவ்வளவு தடைகள். देखिए वो बीमार इंसान को लाते समय कितना रुकावट आई। எல்லாம் சாதகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. हमारे लिए सब रास्ता खुला है ये नहीं सोच सकते हैं। எல்லாம் அப்படியே வசதியா வரும், நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. हमारे लिए सारी सुविधा वहाँ पर होगी ये नहीं हमें सोचना। அங்கே ஜனங்கள் அவர்களுக்கு இடம் கொடுக்கல. ஒரு நோயாளியை கொண்டு வர்றாங்க, சரி அவன் உள்ள போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இடம் கொடுக்கல. वहाँ पर देखिए वो इंसान को वो लोग ने रास्ता भी नहीं दिया, चलो ये बीमार है चलो हम रास्ता दे देंगे, ऐसा भी नहीं हुआ उस दिन। பாவம், ஒரு மனுஷன் கஷ்டத்தோட வந்திருக்கிறானே, அவனுக்கு இடம் கொடுக்கலான்னு சொல்லி யாருக்கும் என்ன வரல. बेचारा वो इंसान कष्ट के साथ आया ऐसा सोचने के भी मन में किसी को आया नहीं। இன்னைக்கும் உலகம் அப்படித்தான் இருக்கும். आज भी दुनिया वैसी ही है। நம்ம இயேசுவை தேடி போறோம்னா நிறைய தடை வரும், हम यीशु को जब ढूंढने लगेंगे बहुत सारा रुकावट आता है, நிறைய பிரச்சனைகள் வரும். बहुत सारे समस्या भी आएगी। முதலாவது நம்முடைய சமுதாயம் நம்மளை அனுமதிக்காது. पहला हमारे समूह हमें अनुमति नहीं देगा, அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் அதை விடாது. उसके पहले हमारे परिवार हमें नहीं छोड़ेगा, நம்ம கூட இருக்கிறவங்க விட மாட்டாங்க. हमारे साथ जो है वो भी नहीं छोड़ेगा।
छोड़ेंगे, இயேசுவை சந்திக்க விடமாட்டார்கள். यीशु मसीह को जानने के लिए नहीं देंगे, அவங்க தான் தடையா இருப்பாங்க. वो ही रुकावट बनेंगे। நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தடையா இருப்பாங்க. हमारे घर के लोग हमारा रुकावट बनेंगे, நம்முடைய சமுதாயம் தடையா இருக்கும். हमारे आसपास के लोग हमारी रुकावट बनेंगे, நம்மளுக்கு நல்லா தெரிந்தவர்களே தடையா இருப்பார்கள். हमारे जो भी पहचान है वो भी हमारा रुकावट बन सकते हैं। இவங்க அதெல்லாம் எதையுமே பார்க்கல, वे लोग वो सब कुछ नहीं देखा, அதெல்லாம் மதிக்க கூட செய்யல. இவங்க उसका कोई रेस्पॉन्स नहीं दिया वे लोग ने। இந்த தடைகள் எல்லாம் தாண்டி தான் அவர்கள் கூரை வழியாய் இயேசுவை பார்க்க அந்த மனிதனை உள்ளே இறக்கினார்கள். ये सारे रुकावट को वे लोगों ने पार करके यीशु उसको छत के द्वारा नीचे उतारा। அவர்களுக்கு இயேசுவை காண வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தது. उनके अंदर यीशु मसीह को जानना चाहिए वो जोश था, அதனால தடைகள் வந்தாலும் அதை தாண்டி அவர்கள் செயல்பட்டார்கள். इसके लिए रुकावट आई तो भी उसको रुकावट को दूर करके उन्होंने वो काम किया। இன்னும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஒரே சிந்தையாவும் இருந்தது. उनका सोच एक ही था कि यीशु मसीह से मिलना இங்க है, இடம் இல்லாட்டி வேற பக்கம் போகலாம் அப்படிங்கலாம் கிடையாது. यहाँ पे जगह नहीं, चलो हम दूसरे रास्ते से जाएंगे, वो सोच नहीं था। ஒரே சிந்தை தான், एक ही सोच, இயேசுவை மட்டும்தான் நான் பார்க்க வேண்டும், यीशु मसीह को ही देखना है, ஏனால் அவரால் மட்டுமே சுகமாக்க முடியும். क्योंकि चंगा करने वाला सिर्फ वो ही है। அதனாலதான் அவங்க சரி இவர்கிட்ட கூட்டமா இருக்கு, इसलिए वो ये सोचे कि यहाँ पे गढ़ दिए, இப்ப இவரை பார்க்க முடியாது போல இருக்கு, अभी इनको यीशु मसीह को हम देख नहीं அதனால सकते, வேற யாரையாவது போய் பார்க்கலாம், चलो हम दूसरे किसी और को देखेंगे, எங்கேயாவது தடை இல்லாம ஃப்ரீயா போயிட்டு வர மாதிரி இடம் இருந்தா பார்க்கலாம். चलो जिधर रुकावट नहीं है वहाँ सुविधा अच्छा है वहाँ पर हम जाके அப்படி देखेंगे। எல்லாம் போகவே இல்லை. वैसा वे लोग नहीं गए ஏன்னா थे, அவங்க சிந்தை எல்லாம் இயேசுவை மட்டும் பார்க்க क्योंकि வேண்டும். उनके अंदर एक ही सोच था कि यीशु मसीह से ही मिलना है, அதனாலதான் அவங்க அந்த ஒரே சிந்தையாய் இருந்தபடியினாலே क्योंकि वो एक ही सोच पर थे अटल। அவங்க அந்த வீட்டுக்காரர்கிட்ட கூட பர்மிஷன் கேட்டாங்களா என்னன்னு தெரியாது. वो देखिए वो घर वाले से भी उन्होंने परमिशन मांगा कि नहीं पता ஏன்னா नहीं, ஒரு வீட்டு கூரையை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்காரோடைய பர்மிஷன் வேணும். क्योंकि वो छत खोलने के पहले वो घर वाले का अनुमति जरूरत है। அதுக்கெல்லாம் இங்க நேரமே கிடையாது. उन्होंने जरा भी उसके बारे में नहीं सोचा, அதெல்லாம் கேட்ட மாதிரியே சொல்லல. वहाँ पे लिखा भी नहीं ये सब, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர்கள் இருக்கிறார்கள். क्योंकि वैसा परिस्थिति में वे लोग थे। இப்படி செய்யும் போது அவங்க ஏதாவது நினைப்பார்களோ அப்படியெல்லாம் இவங்க நினைக்கல. ऐसा करते समय घर वाले कुछ करेंगे क्या ये भी नहीं सोचे। இப்படி நம்ம செய்யும் போது உள்ள இருக்கிற மக்கள் ஏதாவது நம்மளை பிடிச்சி அடிச்சிருவாங்களோ திட்டிடுவாங்களோ அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. ऐसा करते समय अंदर के लोग हमें पकड़ के मारेंगे क्या ये भी नहीं सोचा था उन्होंने। இப்படி ஒரு வித்தியாசமான செயல் இந்த வேத புத்தகத்தில் இந்த ஒரே ஒரு காரியம் மாத்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसा काम ये पूरा बाइबल में एक ही काम ऐसा दिया இன்னைக்கு கூட गया। உங்களுக்கு இது கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கலாம். आज आप लोगों को भी ये सुनने के लिए कुछ अलग होगा, இன்னும் இப்படி ஒரு மடத்தனமா செயல்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் நம்ம. क्या ऐसा पागलगिरी किया ऐसा हम सोच भी सकते हैं, ஏன்னா அவனுடைய எண்ணமெல்லாம் ஒரே சிந்தை இயேசுவினிடத்திலே வர வேண்டும். क्योंकि वे लोगों का एक ही सोच यीशु मसीह के पास आना है। அதனால மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்ன பார்ப்பாங்க, என்ன யோசிப்பாங்க அதெல்லாம் நினைக்கவே இல்லை. दूसरे लोग हमारे बारे में क्या सोचेंगे क्या करेंगे इसके बारे में वो लोग जरा भी नहीं सोचे। இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான் நினைக்கிறோம். आज हम भी ऐसा ही सोचना, நம்ம இயேசுவை பார்க்க போறோம், இயேசுவை தேடி போறோம், யாராவது ஏதாவது நினைச்சா என்ன செய்யறது? आज हम यीशु को ढूंढने जा रहे हैं, कोई कुछ सोचेंगे तो क्या करेंगे ऐसा नहीं सोचना चाहिए। யாராவது திட்டாங்கன்னா சத்தம் போட்டாங்கன்னா என்ன பண்றது? अगर कोई गाली दे दिया चिल्ला दिया तो हम क्या करेंगे, நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்களே, हमें अलग नजर से देखेंगे நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்களே, और हमको अलग कर देंगे, நம்மள தள்ளி வச்சிருவாங்களே, हमें वो झुंड में से अलग कर देंगे। இப்படி எல்லாம் அவங்க யோசிக்க கூட செய்யல. वैसे भी ये लोग ने नहीं सोचा कुछ ஏன்னா भी। யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த வேலையை அவங்க கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க. वे लोग वैसा सोचते तो वहाँ पे वो चंगा नहीं मिलता था, ஏனென்றால் அவர்களுடைய ஒரே சிந்தை क्योंकि उनका सोच विचार सिर्फ एक ही था, இயேசுவை நாங்கள் பார்க்க வேண்டும். यीशु मसीह को देखना है। இந்த பையனுக்கு இந்த 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 ஆளுக்கு சுகத்தை தர வேண்டும் என்றால் நாங்கள் இப்படி செயல்பட்டே ஆக வேண்டும். अगर ये इंसान चंगा पाना है तो हमें ऐसा करना ही चाहिए। அதனால ஒரே சிந்தையாய் செயல்பட்டார்கள். इसलिए एक ही सोच विचार से उन्होंने वो काम किया, அதனால் இயேசுவிடத்திலிருந்து அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். इसलिए यीशु मसीह के हाथों से उन्होंने वो अद्भुत काम पाया। அதுபோல நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். उसी तरह हमें हर एक को भी रहना चाहिए। இந்த 4 பேர் செய்ததான செயல் மிக ஆச்சரியமான ஒரு செயல்.
ये चारों जन का जो काम था एकदम आश्चर्यचकित था। இதை நாம் ஒவ்வொருவரும் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். इसको हम हर एक को करना चाहिए। நாம் மற்றவர்களுக்கு அவர்கள் இயேசுவிடத்தில் வர முடியாத நிலையில் இருக்கிறார்கள். दूसरे लोग यीशु मसीह के पास आने वाले ऐसा परिस्थिति में नहीं रहते, அதனால நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கணும் முதல்ல. इसलिए हम दूसरों के लिए पहले प्रार्थना करना चाहिए அவர்களை எப்படியாவது இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும். और उनको कैसे भी यीशु मसीह के पास लाना चाहिए। அவர்கள் இயேசுவிடம் எப்படியாவது அவர்களை வழிநடத்த வேண்டும். यीशु मसीह के और उनको कैसे भी कोई भी तरीके से उनको चलाना चाहिए। இதை அவர்கள் செய்தார்கள். ये वे लोगों ने किया, இதையும் இயேசு பார்க்கிறார். ये भी यीशु मसीह ने देखा, ஏன்னா அந்த மனுஷனால ஒன்றும் இப்ப செய்ய முடியாது. क्योंकि वो बीमार इंसान से वो कुछ नहीं हो पाता था। அவனுக்கு இயேசுனால ஒன்றும் புரியாது. இப்போ उसको अभी यीशु मसीह कौन है वो भी नहीं मालूम पड़ता। விசுவாசம் அவர் மேல வைக்கிற அந்த நம்பிக்கையை பத்தி அவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. यीशु मसीह के ऊपर विश्वास करना चाहिए वो भी वो इंसान को नहीं पता था। ஆனால் அவனை கொண்டு வந்ததான அந்த 4 பேரால முடியும். जो 4 जन उसको लेकर आए वो जानते थे, அதை இயேசு பார்த்தார். उसको यीशु मसीह ने देखा। அதுபோல இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். उसी तरह हम हर एक को भी काम करना இன்றைக்கு चाहिए। இந்த உலகம் அந்த இயேசுவை குறித்து அறியாமல் இருக்கிறது. ये दुनिया आज यीशु मसीह को नहीं जानते हैं, அவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. वो नहीं जानते। தெரிந்தவர்கள் நாம் இருக்கிறோம். जो जाने हुए लोग हम हैं, நாம் அவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हम वो ये लोगों के लिए प्रार्थना करना நாம் चाहिए। எப்படியாவது அவர்களை இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நினைக்க வேண்டும். किसी ना किसी तरह वे लोगों को हमें यीशु मसीह के पास लाना चाहिए। அப்படி கொண்டு வரும்போது वैसा लाते समय நம்முடைய விசுவாசத்தை இயேசு பார்க்கிறார். हमारे विश्वास को यीशु मसीह देखता है। அந்த மனிதனுக்கு அப்படி வருகிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார். वैसा आते हुए लोगों को यीशु मसीह एक छुटकारा देता है। அந்த நாட்களிலே ஒரே ஒரு நோவாவின் நிமித்தமாக उन दिनों में एक ही नोवा के कारण முழு உலகமும் அழிக்கப்படும் போது पूरा दुनिया मिटते समय அவர்களுடைய குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. उनका परिवार बचाया गया, ஏனென்றால் அந்த நோவா ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்திருந்தார். क्योंकि वो नोवा यीशु मसीह के ऊपर विश्वास किया था। அதுபோல இந்த 4 நபர்கள் செய்த அந்த செயலினாலே அந்த மனிதனுக்கு சுகம் உண்டானது. वैसे ही वो 4 जन का विश्वास देखकर वो जो बीमार इंसान था उसको चंगाई मिला। கடைசியாக ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். मैं आखिरी में एक मुख्य काम बताता हूँ। 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 5वां वचन में हम देखते हैं இயேசு அந்த வியாதி பிடித்த அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், यीशु मसीह जो बीमार था वो इंसान को देखकर कहता है உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. तेरा पाप क्षमा किया गया। முதல்ல நீ சுகமானாயின்னு அவர் சொல்லல. पहला ये नहीं कहा तू चंगा पा ले, நீ இப்போ உனக்கு நல்லா ஆயிடுச்சு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லல. तू ठीक हो गया तेरा बिस्तरा उठा और चल, ऐसा नहीं कहा। பாவங்களை நான் மன்னிக்கிறேன். तेरा पाप को मैं क्षमा करता हूँ। அப்ப நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். हमें अच्छी तरह से जान लेना चाहिए। அதாவது பாவத்தின் விளைவு வியாதியை கொண்டு வரும். देखिए पाप का जो पाप का जो परिणाम है वो बीमार ला सकता है, இந்த வியாதிகள் அந்த பாவத்தினால் வருகிற ஒன்றாய் இருக்கிறது. क्योंकि ऐसा बीमारी पाप के कारण आते हैं। நம்முடைய வாழ்விலே अनेक பிரச்சனைகள் நம்முடைய பாவத்தினால் வருகிறது. हमारे जीवन में अनेक समस्या हमारे पापों के कारण आता है। அநேகருடைய வாழ்விலே சாபங்கள், अनेक लोगों की जिंदगी में श्राप, நம்முடைய முன்னோர்கள் செய்ததான பாவத்தினால் வந்த சாபம், हमारे बाप दादा के कारण उनके श्राप, இப்படி अनेक பிரச்சனைகளுக்குள்ளாய் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ऐसा अनेक समस्या के भीतर इंसान लोग जी रहे हैं। பிசாசின் பிடிகள் இந்த பாவத்தினால் வருகிறது. और शैतान का जो पकड़ना भी ये पाप के द्वारा ही आता है। அப்ப முதலாவது தேவை நமக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். पहला हमें पाप से क्षमा चाहिए। பாவத்திலிருந்து விடுதலை வந்து விட்டால் पाप से अगर छुटकारा पा लिए तो நிச்சயமாக நம்மிடத்தில் அந்த வியாதி நம்மை விட்டு விலகி போய்விடும். निश्चय से वो बीमार हमसे हट जाएगा। நம்முடைய வாழ்விலே ஒரு விடுதலை உண்டாகும். हमारे जीवन में एक छुटकारा मिलेगा, நம்முடைய வாழ்விலே சுகம் உண்டாகும். हमारे जीवन में चंगा मिलेगा, நம்முடைய வாழ்விலே இருக்கிற சாபங்கள் நீங்கி போகும். हमारे जीवन में जो भी श्राप है वो मिट जाएगा। நம்மை கட்டுப்படுத்துகிறதான அடிமைப்படுத்துகிறதான பிசாசின் பிடிகள் விலகி போகும். जो हमें कंट्रोल करता है, हमें वो कैदी बना के रखता है, शैतान का सारे चंगाई से में அப்ப நமக்கு முதலாவது தேவை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். तो हमें पहला ये चाहिए हमारा पाप क्षमा होना चाहिए। இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா மனிதர்களும் பாவத்தோடு பிறக்கிறார்கள். क्योंकि दुनिया में जो भी जन्म लेता है पाप के द्वारा ही जन्म लेता है। அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த பூமியில வேற ஒருவராலும் முடியாது. ये पाप को क्षमा करने के लिए दुनिया में यीशु के अलावा कोई नहीं कर सकता, ஏனென்றால் இங்க இருக்கிற எல்லாருமே பாவிகள் தான். क्योंकि दुनिया
दुनिया में सारे लोग पापी है। அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கவே இயேசு மனிதனாய் வந்தார். वो पाप से छुटकारा देने के लिए ही यीशु मसीह धरती पर आया। இந்த மனிதர்கள் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை தான் ஏற்றுக்கொண்டார். ये मनुष्य जो अनुभव करना चाहिए वो दंड को यीशु मसीह ने अपने ऊपर ले लिया। அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். वो क्रूस में अपना जान दिया। மனிதர்கள் மரிக்க வேண்டிய இடத்திலே தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்திலே இயேசு அந்த தண்டனைகளை जो ஏற்றுக்கொண்டார். मनुष्य दंड पाना चाहिए वो जगह पे, मनुष्य लोग मरने वाले वो जगह पे यीशु ने अपने पर वो पाप और दंड को लिया और क्रूस में अपना जान दिया। அவர் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு वो पूरा पाप दंड अपने ऊपर लेकर நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, हम मारे जाना चाहिए वो जगह पर, நம்ம தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல हमें जो कंडम करने वाले ऐसे जगह पे அவர் தண்டிக்கப்பட்டார். वो दंड को पाया। அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். वो अपना क्रूस पर जान दिया। அதனால அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். इसलिए यीशु मसीह ही हमारे पाप को क्षमा कर सकता है। அதனால அவர் நமக்கு விடுதலை தர முடியும் பாவத்திலிருந்து. इसलिए पाप से वो ही छुटकारा दे सकता है। அதனால தான் அவர் சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. इसलिए यीशु मसीह ने वहां पर कहा तेरा पाप क्षमा किया गया। உனக்கு பாவத்தினால தான் வியாதி வந்திருக்கிறது. तेरे पाप की वजह से ही ये रोग तुझे आया था। உனக்கு பாவத்தினால தான் அந்த சாபம், அந்த சாபம் இருக்கிறது. वो पाप के द्वारा ही तेरे ऊपर वो श्राप भी है। உனக்கு பாவத்தினால தான் ஆசீர்வாதம் இல்லை. वो पाप की वजह से ही तेरे ऊपर वो आशीष नहीं है। பாவத்தினால தான் பிசாசின் அடிமைத்தனம். वो पाप की वजह से ही तो शैतान के जाल में फंसा है। அதனால முதல்ல அதுல இருந்து விடுதலை வேணும். इसलिए पहला उसमें से हमें छुटकारा चाहिए। அது மன்னிக்கப்படும் போது वो पाप जब क्षमा होते समय நம்மை பிடித்திருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், பிசாசுகள், சாபங்கள் எல்லாம் தன்னால நீங்கி போகும். हमारे अंदर जो भी बीमारी है, जो भी श्राप है, जो भी पाप है, शैतान का जाल है, सब मिट जाएगा। அதனால தான் இயேசு சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. इसलिए यीशु मसीह ने कहा तेरा पाप क्षमा किया गया। உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. तेरा पाप को मैंने क्षमा किया। அப்படி பாவங்களை அவர் மன்னித்தார். वैसा वो उसके पाप को यीशु मसीह ने क्षमा किया। ஆகையால் அன்பானவர்களே, நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், इसलिए प्रिय लोगों हमें पहला क्या करना चाहिए? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்காக இயேசுவிடம் பிரார்த்தனை செய்வதற்கு முன்னாக हमारे जीवन में जो भी समस्या है उसके लिए यीशु मसीह के पास प्रार्थना करने के पहले, நம்முடைய வியாதி தீரணும் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, मेरा ये बीमार दूर होना चाहिए वो मांगने से पहले, என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை மாறணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி, मेरे जिंदगी में जो भी समस्या वो मिटने के पहले, என் குடும்பத்துல இருக்கிற சாபம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி, मेरे परिवार में जो भी श्राप है वो मिटना चाहिए उसके कहने के पहले, நம்முடைய பாவத்தை நாம் இயேசுவிடம் சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். हमारे पाप को यीशु मसीह के पास बोलकर हमें उसका पश्चाताप करना எனக்கு चाहिए। பாவத்திலிருந்து விடுதலை தாரோ. मुझे पाप से छुटकारा दे दीजिए। இயேசு பாவங்களை மன்னிக்கும் போது यीशु मसीह जब पाप क्षमा करते समय நம்முடைய வாழ்விலே எல்லாவற்றிலும் விடுதலை உண்டாகும். हमारे जीवन में सारे काम से छुटकारा मिल जाएगा। ஆகையினால் நாம் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள, इसलिए एक छुटकारा पाने के लिए, இந்த திமிர்வாதக்காரனை போல ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள, ये लकवा का जो बीमारी था ये जैसा चंगा पाया वैसा हमें भी चंगा पाने के लिए முதலாவது இயேசுவிடம் நாம் செய்ய வேண்டிய ஜெபம் என்னவென்றால், पहला यीशु मसीह के पास हमें जो क्या प्रार्थना करना என் चाहिए, பாவங்களை மன்னியோ. मेरा पाप को तू क्षमा कर। நம்ம பாவம் செய்யல அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. मैंने पाप नहीं किया ऐसा कोई भी लोग कह नहीं सकते, ஏன்னா நான் முதலே சொன்ன எல்லா மனிதர்களும் பாவத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள். क्योंकि मैं पहले ही कहा था सारा मनुष्य पाप के द्वारा ही जन्म लेता है। மன்னியும் என்று சொல்லும்போது माफ कर दे कहने पर அவர் ஒருவரே மன்னிக்கிறவர், வாழ்வு தருகிறவர். यीशु मसीह ही वो पाप से क्षमा देने वाला है। அவர் மன்னித்து வாழ்வு தரும்போது वो पाप क्षमा कर हमें नया जीवन देते समय நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கிவிடும். हमारे जीवन में जो भी समस्या है वो दूर हो जाएगा। ஒரு அற்புதமான விடுதலையை அவர் தருவார். एक अद्भुत रीति से हमें छुटकारा देगा। அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிற நாம் ஒவ்வொருவரும் ऐसा मुझे भी छुटकारा चाहिए ऐसा कहने वाले हर एक लोग हमसे ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். हम परमेश्वर के और देखकर प्रार्थना करेंगे। விடுதலை வேண்டும் என்கிறவர்களின் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுவோம். छुटकारा जिसको भी चाहिए वो मुंह खोलकर ये कहे मेरा पाप क्षमा कीजिए। சில காரியங்களை இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம். कुछ कार्य को ये संभव के द्वारा हमने जाने। அவருடைய நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டும் என்றால் அவருடைய போதனையை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हमारे जीवन में अगर छुटकारा चाहे तो उनका वचन पहला हमें सुनना चाहिए। அதற்கு நாம் முதன்மை கொடுக்கிறவர்களாய், முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். पहला जगह मुख्य हमें वो देना चाहिए। நம்முடைய எந்த ஒரு நிலையா இருந்தாலும் அதை அப்படியே இயேசுவிடம் கொண்டு வரும்போது விடுதலை
ஆண்டவரை தருகிறார். हम कोई भी परिस्थिति में उसी परिस्थिति के साथ यीशु मसीह के और आना चाहिए। அதற்காக நம்ம எந்த ஒரு ஏற்பாடும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. उसके लिए हमें कुछ पहले से हमें कुछ डिस्कस करने की जरूरत नहीं। நமக்கு முதல்ல நல்ல ஒரு ஆர்வம் இருக்கணும். पहले हमारे अंदर वो चाहत होना चाहिए, ஒரே சிந்தை இருக்க வேண்டும். एक ही सोच विचार होना चाहिए। தடைகள் வரும், அதையும் தாண்டி வர முயற்சிக்க வேண்டும். रुकावट तो आएगा, वो रुकावट को हम दूर कर कर आना चाहिए। அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். उस तरह हमें रहना चाहिए। பாவங்களை மன்னிக்க இயேசுவிடம் கேட்க வேண்டும். पाप क्षमा करने के लिए यीशु मसीह के पास पूछना चाहिए। நாம நல்லா இருந்தால், अगर हम अच्छे से रहेंगे तो, நல்லா இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. जो अच्छे रीति में नहीं जीते वैसे कई लोग हैं। நன்றாய் இருக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால், अगर हम अच्छा जीवन बिताएंगे तो நாம் அவர்களுக்காக இந்த 4 பேரை போல முயற்சிக்க வேண்டும். हम वो लोगों के लिए 4 जन की जैसा हम भी काम कर सकते हैं। அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். वे लोगों के लिए हम भी प्रार्थना कर सकते हैं। அவர்களை இயேசுவிடம் கொண்டு வர वे வேண்டும். लोगों को यीशु मसीह के पास लेके आ सकते हैं। அப்படிப்பட்டதான அழைப்பையும் இயேசு இந்த நாளிலே தருகிறார். वैसा एक बुलाहट यीशु मसीह हर एक को देता है। நாம் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கலாம். हम परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। என்னுடைய வியாதிகள் நீங்கட்டும் என்று சொல்வதற்கு முன்னதாக, मेरा बीमारी दूर होने दे ऐसा कहने के पहले, என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுங்க. मेरा पाप को पहला क्षमा कर प्रभु ऐसा कहे। என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும்னு சொல்றதுக்கு முன்னாடி, मेरे जीवन में जो भी समस्या वो दूर होने के पहले, என் பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்லுங்கள். हे प्रभु मेरा पाप को क्षमा कर दे, ये कहे। என் குடும்பத்துல இந்த சாபம் தீரட்டும்னு சொல்றதுக்கு முன்னாடி, मेरा परिवार का जो भी श्राप है वो मिटने के पहले, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த பாவங்கள் மன்னிக்கப்படட்டும்னு இயேசுட்ட கேளுங்க. यीशु मसीह के पास ये पूछे मेरे परिवार के हर एक का पाप क्षमा करने के இன்றைக்கு लिए। கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்விலும் அதிசயங்களை செய்கிறார். आज परमेश्वर हर एक के जीवन में अद्भुत काम करता है। ஒவ்வொருடைய வாழ்விலும் நன்மைகளை செய்கிறார். हर एक के जीवन में यीशु मसीह भलाई काम करता है। அவருடைய கரம் வல்லமையுள்ளது. उसका हाथ सामर्थ है, அவருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. उसका हाथ पराक्रम करने वाला அவர் है। என்றோ வாழ்ந்து மரித்து போன தெய்வம் அல்ல. वो कभी जीकर मरा हुआ परमेश्वर नहीं। அவர் நாம் வாழ்வடையும்படியாய் மரித்தார். हम जीने के लिए वो अपना जान दिया। 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். वो तीसरे दिन जी उठा। இன்று பரலோகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். वो आज भी स्वर्ग राज्य में जी रहा है। அவருடைய நாமத்தை சொல்லி அவரை தேடுகிறவருடைய வாழ்விலே நன்மைகளை செய்கிறார். उसके नाम को बुलाकर उसको पुकारने वाले हर एक की जिंदगी में यीशु मसीह अद्भुत काम करता அவரை है। நோக்கி கூப்பிடுவோம் இயேசுவே என்று சொல்லி, उसके ओर देखकर बुलाइए, हे यीशु मसीह, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுவோம். यीशु मसीह ऐसा पुकारिए, இயேசுவே என் பாவங்களை மன்னியோ, यीशु मसीह मेरा पाप क्षमा कर, என்னுடைய வாழ்விலே அதிசயங்களை செய்வீராக, मेरा जिंदगी में भी अद्भुत काम कर, என்னுடைய வாழ்விலே அற்புதங்களை செய்வீராக, मेरा जीवन में अद्भुत काम कर, எங்க குடும்பத்திலே செய்யுங்க ஆண்டவரே, मेरे परिवार में अद्भुत काम कर, எங்களை சார்ந்தவர்களிடத்திலே செய்யுங்கப்பா, मेरे आजू बाजू मेरे दोस्तों की भी जिंदगी में भी अद्भुत काम कर, எங்க சமுதாயத்திலே செய்யுங்க ஆண்டவரே, हमारे आजू बाजू वाले को भी अच्छा काम कर। நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து तू கொள்ளுவார்களாக. ही जीवित परमेश्वर है, हर लोग जानने पाए परमेश्वर। எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, हमारे लिए मदद कीजिए प्रभु, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. हमें मदद कीजिए प्रभु। ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருவரும் கேட்கலாமா? हर இயேசுவே एक अपना मुंह खोल के प्रार्थना कीजिए, இயேசுவே, यीशु करके बुलाइए। நீர் எங்கள் हालेलुया। வாழ்விலே உதவி செய்வீராக. हमारे जीवन में आप मदद कर प्रभु, எங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்வீராக. हमारे जीवन में अद्भुत काम कर प्रभु। உம்மையே நாங்கள் நம்பி हम இருக்கிறோம். आपके ऊपर ही भरोसा रखे हैं। நாங்கள் வாழ்கிற இந்த சமுதாயத்திலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. हम जीवन बिताते हैं, आज जो हमारे समुदाय में हमारे लिए अच्छा काम कीजिए நீர் प्रभु। நீர் ஜீவனுள்ளவர் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் கண்டுகொள்ளுவார்களாக. आप जीवित परमेश्वर है, हर एक मनुष्य जानने पाए। கர்த்தர் அற்புதங்களை செய்வீரா. परमेश्वर अद्भुत काम कीजिए, உம்முடைய வல்ல நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. सामत नाम की महिमा करते हैं। எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். स्वर्गीय पिता, पूरे मन से आपको धन्यवाद देते हैं। இந்த நாளை தந்த தேவனை நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். ये दिन दिखलाया वो परमेश्वर को हम पूरे मन से धन्यवाद करते हैं। கர்த்தர் இந்த
இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर इन दिनों में आए हुए हर एक को परमेश्वर ஒவ்வொருடைய आशीष भर दे। வாழ்விலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக. हर एक की जीवन में अद्भुत कार्य कीजिए। இந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கினது போல ஒவ்வொருடைய வாழ்விலும் சுகத்தை தருவீராக. ये जो लकवा मारा इंसान को जैसा आपने ठीक किया ऐसा हर एक की जिंदगी में जो भी समस्या है सबको ठीक कर दे परमेश्वर। இன்றைக்கே நீங்க தருகிற விடுதலையை அவர்கள் அனுபவிப்பார்கள். आज आप जो देने वाले छुटकारा वो अच्छे से वो पाकर यहाँ से जाने के लिए सहायता कीजिए। உங்க கரத்திலிருந்து அதிசயங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுவார்கள். आपके हाथों से वो सामर्थ्य और अदृश्य अद्भुत काम पाकर यहाँ से जाने के लिए सहायता कीजिए। சாபங்கள் நீங்கி போகட்டும். श्राप आपके नाम से मिट जाए प्रभु। பாவங்கள் நீங்கி போகட்டும். पाप आपके नाम से क्षमा हो जाए। வியாதிகள் நீங்கி போகட்டும். ये जो रोग बीमारी वो चंगा होने पाए। பிசாசின் அடிமைத்தனங்கள் நீங்கி போவதா. इस शैतान के जाल से छुटकारा दीजिए। இயேசு வாழ்வீராக. இயேசு ஒவ்வொருவருடைய வீட்டிலும் நீர் ஜீவிப்பீராக यीशु வாழ்வீராக. हर एक की जिंदगी में दिल में जिए। உம்முடைய வல்லக்கரத்தில் தருகிறோம். आपके सामर्थ्य हाथ में सौंपते हैं। உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. आपकी नाम की महिमा करते प्रभु। ஒரு விசை கூட வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். फिर से हम प्रार्थना करते हैं आए हुए हर एक को परमेश्वर आशीष से भर दे। இன்னும் இந்த ஹிந்தி ஆராதனையிலே அநேகர் வந்து உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. और हिंदी आराधना में और अनेक लोग आकर आपके प्यार को भरपूर से अनुभव करने के लिए सहायता कीजिए நீங்க प्रभु। ஜீவனுள்ள தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. अब जीवित परमेश्वर है हर एक लोग जानने पाए परमेश्वर। எல்லாரையும் உடைய கரத்தில் தருகிறோம். सारे लोगों को आपके हाथ में सौंपते हैं। அன்பு தகப்பனே, இந்த ஆராதனையிலே பாடல் பாடி ஆராதித்து உதவி செய்கிறதான அந்த அவைகளுக்குள்ளாய் நடத்துகிற அன்பு சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. प्यारे परमेश्वर ये आराधना में गीत गाकर आपकी महिमा करने के लिए जो भाई को आप उनको आशीष से भर दे இன்னும் நல்ல கிருபைகளை தந்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. और आपकी करुणा दया उनके साथ हमेशा और बलवंत करे। டிரான்ஸ்லேட் செய்கிறதான சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் பயன்படுத்துவீராக. हिंदी में अनुवाद करते हो सिस्टर को भी और आपकी कृपा दया से भर दे। இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आए हुए हर एक को आशीष से भर दे परमेश्वर। பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். आपकी पवित्र नाम महिमा होने पाए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते पिता। आमीन. आमीन। हे मेरे मन यहोवा को धन्य कर और जो